வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது ஒருவருடைய வாழ்வில் மாற்றங்களை தரும் வல்லமை படைத்த கிரகங்கள் எவை எவை என்பதை பற்றித்தான் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். ஒருவருடைய வாழ்க்கையில் மாற்றங்களை தரக்கூடிய அந்த 3 கிரகங்கள் செவ்வாய், சுக்கிரன், சந்திரன். இவர்கள் மூவருமே பூமிக்கு அருகில் சூரியனை வலம் வரும் கிரகங்களாகும். இதனில் சந்திரன் மட்டும் ஸ்பெஷல். அதாவது பூமியினை சுற்றி கொண்டே சூரியனை சுற்றி வரும் கிரகமாகத்தான் சந்திரன் இருக்கிறது. ஜோதிடம் கற்றுக்கொள்பவர்கள் கண்டதை பிடித்து குழப்பிக் கொள்ளாதீர்கள். ஜோதிடம் முற்றிலும் விஞ்ஞானமாகும். ஜோதிடத்தில் ஒருவரின் உயர்விற்கும் தாழ்விற்கும் காரணமாக இந்த 3 கிரகங்களை பற்றித்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இது எப்படி என்கிறீர்களா? அப்படித்தான். அதனை நாம் ஒரு உதாரண ஜாதகம் மூலம் உங்களுக்கு இந்த 3 கிரகங்களின் சாகசங்களை பற்றி சொல்லிவிடுகிறேன். இந்திய அரசியலில் மிகவும் பிரபலமாக இருந்த ஜெகஜீவன் ராம் ஜாதகத்தின் இப்பொழுது ஆய்விற்கு எடுத்துக்கொள்வோம். அவருடைய ஜாதகத்தில் அவர் பிறந்த லக்னம் கும்பம், கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், மிதுனத்தில் ராகு, கடகத்தில் குரு, தனுசுவில் கேது. இவருடைய ஜாதகத்தில் இவர் பிறந்த லக்னத்திற்கு நாளில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று பஞ்சமகாபுருட யோகத்தில் மாலவி யோகத்தினை தருகிறார். சுக்கிரன் தரும் மாலவி யோகமானது தொழிலோடு தொடர்பில் இருப்பதால் அற்புதமான அமைப்பாகும். இதனை தவிர்த்து சொல்லுக்கொள்ளும்படியான வலிமையான யோகங்கள் வேறு எதுவும் இந்த ஜாதகத்தில் இல்லை. சுக்கிரன் ஆளும் தலைமை பொறுப்பினை கொடுத்தாலும் அதனை தக்க வைத்துக் கொள்ளவும் நீண்ட காலம் அந்த பதவியில் நீடித்திருக்கவும் போதுமான யோகம் அல்ல. எனவே இவருடைய ஜாதகத்தில் சூப்பர் யோகம் ஒன்று இருக்கிறது. அதுதான் சந்திரன், செவ்வாய், சுக்கிரன் கிரக கூட்டணி யோகமாகும். முன்னரே சொல்லிய வண்ணம் பூமிக்கரிகள் சுற்றி கொண்டு கிரகங்களே மிக முக்கியமான பங்களிப்பினை மனிதர்களுக்கு தருகிறது. மீண்டும் சொல்கிறேன், பூமிக்கரிகள் சுற்றி கொண்டிருக்கும் கிரகங்களே மிக முக்கியமான பங்களிப்பினை மனிதர்களிடம் தருகின்றன. அந்த வகையில் சுக்கிரன் வீடான ரிஷபம், செவ்வாய் வீடான விருச்சிகம் மிக முக்கியத்துவம் பெறுகிறது. அதனை பற்றி வேறொரு பதிவில் தெளிவாக உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். அப்படி பார்க்கும் பொழுது இவருடைய ஜாதகத்தில் செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் மூவரும் இணைந்து ரிஷபத்தில் வலிமையாக அமைந்திருக்கும் பொழுது இந்த கிரக கூட்டணியில் சந்திரன் உச்சம் பெற்றிருப்பதால் வலிமையான யோகமாக இந்த யோகம் மாறிவிடுகிறது. எனவே தான் இதனை சூப்பர் யோகம் என்கிறோம். இந்த யோகமானது கும்பலக்கணத்திற்கு நாளில் கிடைக்கப்பட்டதால் மாலவிய யோகத்துடன் மிகுந்த வலிமை பெறுகிறது. லக்னாதிபதியான சனி மீனத்தில் அமர்ந்து சூப்பர் கிரக கூட்டணி கிரகங்களை பார்வையிடுவதும் கூடுதல் பலமாக தெரிகிறது. பொதுவாக ஜோதிடத்தில் சூப்பர் கிரகங்கள் செவ்வாய், சுக்கிரன் ஆகும். மீண்டும் சொல்கிறேன், ஜோதிடத்தில் சூப்பர் கிரகங்கள் செவ்வாய், சுக்கிரன் ஆகும். இவர்களில் சனி, சுக்கிரன் உதவியால் தான் சனியின் பலன்களை மனிதர்களுக்கு அதிரொலியாக மாற்றி அனுப்புகிறது. இவர்களில் குரு, செவ்வாய் உதவியால் தான் சனியின் பலன்களை மனிதர்களுக்கு அதிரொலியாக மாற்றி அனுப்புகிறது. இந்த சனி சுக்கிரன் கூட்டணி ஜாதகத்தில் இருந்தால் உன்னதமான பலன்களை பெற முடியும். இந்த குரு செவ்வாய் கூட்டணி ஜாதகத்தில் இருந்தால் உன்னதமான பலன்களை பெற முடியும். இந்த சனி, சுக்கிரன், குரு, செவ்வாய் கூட்டணியில் சந்திரனின் தொடர்பு ஏற்பட்டால் விபரீத ராஜயோகம் ஒருவருக்கு கிடைத்துவிடும். இவருடைய ஜாதகத்தில் செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் இந்த கூட்டணியினை சனி பார்வையிடுவது மிக மிக அற்புதமான பலனை தரக்கூடியதாகும். எனவேதான் இவருடைய ஜாதகத்தில் பிரபலமான யோகங்கள் மறைந்திருக்கவில்லை என்பதை அறிய முடிகிறது. ஆனாலும் சந்திரன், செவ்வாய், சுக்கிரன் கூட்டணியானது சரியான இடத்தில் அமர்ந்து மிகப்பெரிய யோகத்தினை இவருக்கு உத்தியோக வழியில் அரசாலும் பதவியினை கொடுத்தது. என்ன நேயர்களே, உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் கூட்டணி யோகம் பற்றி தெரிந்து கொண்டீர்களா? ஆராய்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் பிறதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.